அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறார். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவன். பொய்க்கு பிதா என்று சொன்னால் அவன்தான் தகப்பன். பொய்க்கு அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளில் ஒன்று பெருமை. அவன் பெற்றெடுத்த சேஷ்டகுமாரன். பெருமை தான் முதல் சேஷ்டகுமாரன் சாத்தானுக்கு. அடுத்தது பொய். ஆக சாத்தான் இன்னைக்கு அவன் பொய்யனா இருக்கிறபடினால எதெல்லாம் பொய்ன்னு சொல்றான்னா, தேவனையே பொய்யர் என்று சொல்கிறவனா இருக்கிறான். அதான் ஆதியாகமம் 3:1 ஏவாளை பார்த்து சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி, இல்லை நீங்க புசிக்கலாம், தேவதூதனை போல் ஆவின்னு சொன்னான் பாருங்க. அப்ப ஆண்டவரை பொய்யர் என்று மனிதனிடத்துல பொய்யர் என்று அவன் பொய்யாக சொல்லி நம்ப வைக்க முயற்சித்தான். மரணத்தை குறித்து பொய் சொல்லுகிறான், நரகத்தை குறித்து பொய் சொல்லுகிறான், பரலோகத்தை குறித்து பொய் சொல்லுகிறான். நரகம் இல்லை, பரலோகம், எல்லாருக்கும் பரலோகம், அப்படி இப்படின்னு மரணத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து, நரகத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து பல காரியங்கள் எல்லா விதத்திலும் அவன் அதை பொய் என்று சொல்கிறவனாயிருக்கிறான். அதான் பொய்யனும் பொய்க்கு பிதா. அதன் விளைவித்தான் இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் எல்லா துறைகளிலும் பொய் இல்லைங்களா? அது எப்போ இல்லாத அளவுக்கு இப்போ மருத்துவத்துறை கூட சாத்தான் விட்டு வைக்கல. இன்றைக்கு மருத்துவத்திலும் பயங்கரமான பொய்யா இருக்கிறது. வியாபாரத்தில் பொய், வேலையில பொய், கல்வி நிறுவனங்களில் பொய், நடைமுறை வாழ்க்கையிலும் பாருங்க, திருமணத்தில் எத்தனை பொய், உறவுகளிலே இன்றைக்கு அதிகமான பொய் தான் அதிகமா இருக்கு. நட்பு அதுல பொய். ஆக உலகம் முழுவதும் இன்றைக்கு பொய்யினால் நிரம்பி இருக்கிறது. காரணம், சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதுதான் இதன விளைவெல்லாம். ஆனால் திருச்சபையில் அது காணப்படக்கூடாது. அதுதான் ரொம்ப விசேஷம். ஆக இந்த பொய்யினுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, பொய்யர்கள் அவன் சாத்தான் ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறிவிடுகிறார்கள். வாழ்நாள் முழுவதும் பொய்யாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இந்த நரகம் அப்படின்னு சொல்ல நம்ம கேட்டோம். அவர்கள் நரகத்துக்கு தப்ப முடியாது. ஆகவே நம்முடைய பேச்சுகள், கிரியைகள் எல்லாம் உண்மையா இருக்கணுங்க. அதுல பொய்யே இருக்கக்கூடாது. நல்லா தீர்மானம் பண்ணி ஒரு ஜபம் பண்ணணும் நினைக்கும். அது எதுவா இருக்கட்டும். ஆக உண்மையை பேசணும். நம்ம உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.